அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது 2024ஆம் ஆண்டுக்கான குரூப் ஒன் மெயின்ஸோடைய பாலிட்டி பேப்பர். பாலிட்டி பேப்பரில் 8வது நம்பர் கேள்வி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு தி டிபிஎஸ்பி இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹெல்ப் டு ஸ்ட்ரென்தன் தி சோஷியல் அண்ட் எக்கானமிக் டைமென்ஷன் ஆஃப் த டெமோக்ரஸி. டிபிஎஸ்பின்னு ஒரு பார்ட் நம்ம பார்த்துருப்போம். அந்த டிபிஎஸ்பி பார்ட் வந்து நம்மளுடைய மக்களாட்சியுடைய 2 டைமென்ஷன், அதாவது சோஷியல் டைமென்ஷன் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன், 2 டைமென்ஷனையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எவ்வாறு அரசின் வழிகாட்டும் நெறிகள் சமூக மற்றும் பொருளாதார வழியில் மக்களாட்சியை பலப்படுத்த உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு சாம்பிள் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃபோட தமிழ் மற்றும் இங்கிலீஷ் வடிவத்தில் இருக்கு. ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்டது அப்படியே எழுதியிருக்கேன். டிபிஎஸ்பி, ஹவு டு டிபிஎஸ்பி இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டு ஸ்ட்ரென்தன் தி சோசியல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ நீங்கள் 2 டைமென்ஷனுமே சொல்லணும். அதாவது சமூக ரீதியான மக்களாட்சியை வலுப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுது, எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செயல்படுத்துதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பி பற்றி பேசிக்காக இங்கே நம்ம சொல்லிடுறோம். டிபிஎஸ்பி ஸ்ட்ரென்தனிங் த சோசியல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி enshrined in Part 4, Article 36 to 51 are non-justiciable guidelines for the development of welfare states. They are largely inspired by Irish Constitution. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனுங்கிறது நீங்கள் டேரெக்டாக சொல்லாமல் அப்படியே நேரடியாக போக வேண்டாம். 15 மார்க்கில் நமக்கு டேரெக்டாக சோஷியல் டைமென்ஷன், எக்கனாமிக் டைமென்ஷன் அப்படின்னு ஃபுல்ஃபில் எழுதுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பிங்கிறது எப்படி வந்து எந்த பகுதியில் இருக்குது, டிபிஎஸ்பின்னா என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப்லேயே நம்ம அதை பற்றி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்லியிருக்கேன், நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். நான் ஜஸ்டிசபிள் கைட்லைன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். Part 4 மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். Article 36 to 51 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட அரசியலமைப்பு கட்டளைகள். ஸோ நாட் ஏ போலீஸ் ஸ்டேட். அதாவது போலீஸ் ஸ்டேட் அப்படின்னா மக்கள் வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அரசு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசு வந்து ஒடுக்கக்கூடிய மனநிலையில் இருந்துச்சுன்னா, ஸோ அப்படி இல்லாமல் அரசு வந்து மக்களை விரும்பக்கூடிய, மக்கள் நலத்தை விரும்பக்கூடிய அரசாக இருந்துச்சுன்னா அதை வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டிபிஎஸ்பி இஸ் அஸ் ஏ நாவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ நாவல் ஃபீச்சர் அப்படின்னா நாவல் சிறப்பம்சம், ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய Part 3 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ Part 4 இது ரெண்டையுமே சேர்த்தா நம்ம கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டுமே சேரும் பொழுதுதான் நமக்கு அரசியலமைப்புடைய மனசாட்சி என்பது இந்த இடத்துல தான் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ டிபிஎஸ்பி ஸ்ட்ரென்தன் சோஷியல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு ஒரு டைட்டில் இருக்கு. அடுத்தது டிபிஎஸ்பி ஸ்ட்ரென்தன் எக்கானமிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ரெண்டையுமே இங்க நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பி ஸ்ட்ரென்தனிங் சோஷியல் டைமென்ஷன். ஸோ சமூகம் சார்ந்த பரிமாணம், மக்களாட்சியில சமூகம் சார்ந்த பரிமாணங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நிலையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஸோ அதை நம்ம சரி செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு வந்து எக்கானமியில் வந்துடுது. அப்போ சோஷியல் டைமென்ஷன்ங்கிறது இன்இக்வாலிட்டிஸை பற்றி பேசுகிறோம். அதே சோஷியல் டைமென்ஷனில் தான் கிராஸ் ரூட் டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறோம். அப்புறம் பெண்களுக்கான முன்னுரிமைகளை பற்றி அந்த இடத்துல பேசுகிறோம். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், ஹெல்த் ஆக்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே டிபிஎஸ்பி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் சோஷியல் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ இன்இக்வாலிட்டின்னு ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் சரி டிபிஎஸ்பிலையும் ஆழமாக சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தால் Article 14, டிபிஎஸ்பியாக இருக்கிற பட்சத்தில் 38 and 46. ஸோ ப்ரொடெக்டிங் தி வீக்கர் செக்ஷன். ஸோ இதுக்கு கீழே ஒரு சட்டம் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ SC/ST ப்ரிவென்ஷன் அண்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. ஸோ இது வந்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய அந்த பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் த கிராஸ் ரூட் டெமோக்ரஸி. ஸோ அதிகாரம்ங்கிறது மேல்மட்டத்தில் மட்டும் இல்லாமல் கீழ் நிலையில இருக்கிறவங்களுக்கும் அதிகாரத்தை வழங்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு கான்செப்ட். Article 40 நமக்கு தெரியும், டெவலப்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ அந்த ப்ரொமோஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறதும் டிபிஎஸ்பியில் ஒரு பார்ட் தான்.
73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து உங்களுக்கு கிராம சபா அண்ட் முனிசிபாலிட்டிஸை ஏற்படுத்துறதுக்கு இந்த ப்ரொவிஷன் தான் காரணம். ஸோ இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன். நல்ல வேலை பார்க்குற இடத்துல மனிதாபிமானமான மனித தன்மை உள்ள வேலையை உருவாக்கி தர வேண்டும். ஆர்டிகிள் 42 பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு அரசுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், இந்திய அரசாங்கம் இருக்கட்டும், ஒரு பணிபுரியக்கூடிய பெண் வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த ரிலீஃப்ங்கிறது ஆர்டிகல் 42க்கு கீழே உள்ள ப்ரொவிஷன் தான். ஸோ ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 என்ஷூர்ஸ் த ரைட் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு, சமுதாயத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்காம தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் பப்ளிக் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ சமுதாயத்தில் எல்லாருக்கும் சுகாதாரமும் எல்லாருக்கும் ஊட்டச்சத்தும் கிடைக்கிறத உறுதி செய்யறதும் இந்த டிபிஎஸ்பி பகுதி தான். ஆர்டிகிள் 47 பார்த்தீங்கன்னா டியூட்டி டு ரைஸ் நியூட்ரிஷன். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடணும். யாருமே மல்நியூட்ரிஷனோட போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013ங்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃபுட் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஸோ அதெல்லாம் எல்லாமே இங்கே உள்ள ப்ரொவிஷன்ஸை வச்சு தான் உருவாக்குறாங்க. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் 2018ல் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ யூனிவர்சல் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இந்த கவரேஜுங்கிறதும் உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஹெல்த் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ இப்படிலாம் உங்களுக்கு சோஷியல் டைமென்ஷன்ல டிபிஎஸ்பி ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ அதே மாதிரி எக்கனாமிக் டைமென்ஷனை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு என்னென்ன செஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது வளங்கள் ஒரு இடத்துல மட்டும் குவியாம அதை எல்லாரும் பகிர்ந்துக்கிற மாதிரி அதை பயன்படுத்தணும். அதுக்காக ஆர்டிகிள் 39B அண்ட் 39C. ஸோ ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஒருத்தர்கிட்ட மட்டுமே சொத்து குவியாமல் தடுப்பதற்கு இந்த பி அண்ட் சி. இது கீழே தான் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிபி ஆக்ட் 1969லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு பிஸ்னஸ் அல்லது ட்ரேட்ல மோனோபாலிஸ் இருக்கக்கூடாது. ஸோ மோனோபாலிஸ் இந்த சென்ஸ் ஒருத்தர் மட்டுமே அந்த தொழில் வந்து செய்யக்கூடாது. இதுதான் எம்ஆர்டிபி, மோனோபாலிஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க். அதாவது வேலை செய்யறதே ஒரு உரிமை அப்படின்னு ஆர்டிகிள் 41ல சொல்லியிருக்கு. ஸோ ரைட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி. ஸோ வேலை செய்யறது ஒரு உரிமை. நம்ம வந்து குடிமகனாக பிறக்கக்கூடிய நாட்டில் அங்கே வேலை செஞ்சு ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னது ஆர்டிகிள் 41. இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005ங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ இட் என்ஷூர்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரூரல். ஸோ கிராமப்புற பகுதியில் வேலை இல்லைங்கிறதுக்காக அடுத்து என்ன செய்யறது? அப்போ அரசு வேலையை கொடுக்கணும். வேலை கொடுக்கணுங்கிறது ஒரு தனி மனிதனுடைய ஒரு உரிமையாகவே இந்த இடத்துல மாற்றப்படுறது காரணமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூரல் எக்கானமியை வந்து டெவலப் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே இருக்கு. சிட்டி அவுட்லுக்லையும் அர்பன் அவுட்லுக் மட்டுமே வளர்றதை தடுத்துட்டு ரூரல் பார்ட்டில் உள்ளவங்களும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிகிள் 43 பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னா கூடை தொழில், குடிசை தொழில், இந்த மாதிரியான கிராமப்புற பின்னணியை கொண்டு இருக்கக்கூடிய தொழில்கள், ஊரக பகுதியில் உள்ள தொழில்களை வளர்ச்சி அடைஞ்சு அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ நம்ம இந்திய அரசாங்கம் வந்து காதி கிராஃப்டாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் ஆக்ட் 1956லாம் கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்குமே காதி கிராஃப்ட்ஸை வந்து அரசாங்கம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிராமப்புற பின்னணியில் இருக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்வதற்கான ப்ரொமோஷன்ஸ் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்தது மினிமம் வேஜஸ். ஸோ வாழ்வதற்கான அடிப்படை ஊதியத்தை வந்து உறுதி செய்யுது ஆர்டிகிள் 43 அண்ட் 43A. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் வேஜஸ்ங்கிறாங்க. ஸோ ஒரு 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 குறிப்பிட்ட வேலைக்கு நம்ம போகும்போது அந்த வேலைக்கு தகுந்தாப்புல ஊதியம் கொடுப்பதை உறுதி செய்கிறாங்க. ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. சம வேலைக்கு சம ஊதிய சட்டம் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியை டெவலப் பண்ணுறதுக்காக இது எல்லாமே கொண்டு வரப்பட்டது. டெமோக்ரஸி இந்த சென்ஸ் மக்களாட்சி. ஸோ மக்களாட்சியில் இந்த 2 பரிமாணங்களில் எப்படிலாம் உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்கு நான் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ டிபிஎஸ்பி ஆர் ஆக்டட் அஸ் த மாரல் கம்பஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். மாரல் கம்பஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நன்னெறி சார்ந்த ஒரு மனசாட்சி போல இது செயல்படுது. ஸோ அண்ட் ஆல்சோ வாட்ச் டாக் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ரிசப்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ வாட்ச் டாக் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ரின்சிபல்ஸ்னா இந்த சோஷியல் பிரின்சிபல்ஸோ எக்கனாமிக் பிரின்சிபல்ஸோ கான்ஸ்டியூஷன்ல இருக்குதான். அதை வந்து கரெக்டாக அரசு செயல்படுத்துதா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய ஒரு முகமையாகவும் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசி என்ன சொல்கிறோம்? தோ டிபிஎஸ்பிஸ் ஆர் நாட் ஜஸ்டிகபிள் இன் நேச்சர், இட் ரிமைன்ஸ் த கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்.
ஸோ இது நம்ம டிபிஎஸ்பிங்கிறது ஒரு வீக்கான ஒரு பார்ட் நம்ம நினைக்கக்கூடாது. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்ட் 4ல இருக்குது. இது நான் ஜஸ்டிசபிள் தானே. இது வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. அரசாங்கத்தை வந்து நம்ம நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது. அப்படி இருந்தாலும் இந்த பகுதி வந்து ஒரு அரசியலமைப்புடைய மனசாட்சி போன்று செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா நமக்கு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஹவுன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து ஹவு டூ டிபிஎஸ்பி இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹெல்ப் டு ஸ்ட்ரென்தன் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன் ஆஃப் டெமோக்ரஸிங்க வருது. அதில் ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பியை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லை உங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பாயிண்ட் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு 5th பாயிண்டாக கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது எழுதணுங்கிறது ரொம்ப அவசியம் கிடையாது. இருந்தாலும் இது எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்கனால அதோட முக்கியத்துவம் 2 பாயிண்ட் இங்கே நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.